கிறிஸ்தேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த ஒரு வேதப்பாட நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நாள்ல நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் வாட் பாஸ்டர் ரசல் said about end of harvest ஸ்டடி உடைய அப்டேட்ஸ் பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாகம் 3, 4, 5 இந்த 3 பாகத்துடைய 3க்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு அப்டேட்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி பாகம் 4 உடைய அப்டேட்ஸ் 3 பாகங்களா பார்த்துருக்கிறோம். நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க, நம்ம நம்புறோம். அதுல 4வது ஒரு பாகம் ஒண்ணு இருக்குது. அந்த 4வது பாகத்தை நாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த 3, 4, 5 உடைய அப்டேட்ஸை பார்க்கறது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அன்பானவர்களே, இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெறும் அப்டேட்ஸ் உடைய அர்த்தம் என்னன்னா, ஆல்ரெடி பார்த்த விஷயங்களை இன்னும் ரொம்ப ஷார்ப்பா தெளிவா பார்க்கறதுக்கு தான் இந்த ஒரு அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் மத்தியில பிரசன்ட் பண்றோம். ஸோ நீங்க இன்னைக்கு பார்க்க போகிற காரியங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க கவனிக்கணும். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ். ஸோ ஆல்ரெடி இந்த 3 பாகங்களை பார்த்துட்ட விஷயங்களை இன்னும் ஷார்ப்பா பார்க்க போறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, ஒரு முறை இந்த 3, 4, 5 3 நீங்க கேட்கல அப்படின்னா ஒரு முறை கேட்டுட்டு இந்த அப்டேட் கேளுங்க. அப்பதான் அந்த காரியங்கள் ரொம்ப எளிமையா புரியும். இல்லை என்றால் அந்த காரியங்கள் புரிந்து கொள்வதில் ரொம்ப கடின நிலைமை காணப்படும். ஓகே, இப்ப நாம ஆரம்பிக்கலாம். அப்போ சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும் தேவனுடைய பிளான்ல நாம இப்ப எங்க இருக்கிறோம், அடுத்து என்ன நடக்க போகுது, இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இன்றைய நாட்களை தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த காரியங்கள் அதுவும் எப்படின்னா, அடுத்து என்ன நடக்கும், வரிசையில என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அந்த வகையில இந்த ஒரு வாட் பாஸ்டர் ரசல் said, பிரதர் ரசல் கொடுத்துட்ட காரியங்களை அடிப்படையா வைத்து நாமோ புரிஞ்சுக்கிட்டோம் அது என்ன விஷயங்கள். இனி நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்ன? மிருகத்தின் சொரூபம் ஆவி வாங்கணும். அதன் விளைவு என்ன ஆகும்? தேவனுடைய பிள்ளைகள் மீதான ராக்காலம் வரும். இந்த ராக்காலமுடைய அர்த்தம் என்ன? உலகத்துக்கு வரக்கூடிய ராக்காலத்துக்கு உடைய துவக்கமா இருக்கும் சபை மீதான ராக்காலம். பிற்பாடு தேவனுடைய பிள்ளைகள் அந்த சோதனை காலத்துல உண்மை என்று காணப்படுவாங்க. விளைவு அவங்க எல்லாருமே திரைக்கு அப்பால் செல்வாங்க. கதவு மூடப்படுகிறது, சபையுடைய நிறைவு நடக்குது. பின்னாடி தான் வாதைகள் ஊற்றப்படுது பாபிலோன் மீது. நல்லா கவனிங்க, பாபிலோன் மீதான வாதை எப்ப ஊற்றப்படுவது? சபை பூமியில் இருக்கும் போதா, இல்ல சபை நிறைவுக்கு பின்னாடியா? இன்ன வரைக்குமே இந்த ஒரு கேள்விக்கான பதில் என்று கேட்டீங்கன்னா, வேத மாணவர்கள் மத்தியில 2 தாட் இருக்கு. என்ன தாட் சொல்றாங்க? ஒண்ணு, பாபிலோன் மீதான வாதைகள் எப்ப ஊற்றப்படும்? சபை மாம்சத்தில் இருக்கும் போது, இது ஒரு தாட். இல்ல சபை நிறைவு அடைந்த பின்னாடி தான் இந்த ஒரு பாபிலோன் மீதான வாதை ஊற்றப்படுகிறது. 2 தாட். சோ நம்ம பிரதர் ரசல் இந்த 2 தாட்டுக்குமே ஏதுவான விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா 2ல ஏதாவது ஒண்ணு தான் உண்மையா இருக்கும் இல்லைங்களா? அப்போ தேவனுடைய திட்டங்கள் நம்ம இந்த ஒரு 7 பாகம் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அது வரிசையா படிச்சிருக்கோம். பட் எல்லா 7 விஷயங்கள் பார்த்ததுக்கு பின்னாடி எது கரெக்டா இருக்கும், எது மேட்ச் ஆகுது ஸ்கிரிப்சரோட வசனங்களோட, எது பொருந்தி வருது? சோ இது எல்லாம் பார்க்கும்போது சபை நிறைவு அடைந்த பின்னாடி தான் வாதைகள் ஊற்றப்படும். இத பத்தின ரொம்ப டீடைல் விளக்கம் பாகம் 4 உடைய அப்டேட்ஸ்ல 4வது பாகத்துல அடுத்த கிளாஸ்ல வரப்போகுது. ரொம்ப விவரமா பார்க்க போறோம். எப்போ வாதைகள் ஊற்றப்படும், சபை நிறைவுக்கு முன்னாடியா இல்ல பின்னாடியா? ஆனா அன்பானவர்களே, ஒரு விஷயம் சொல்ல முடியும், சபை நிறைவுக்கு பின்னாடி தான் ஊற்றப்படுகிறது. சோ இதை நாம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு இல்லைங்களா? ஏன் அப்படின்றத இன்னைக்கு கூட ஒரு சில பாயிண்ட் நம்ம டச் பண்ண போறோம். சோ அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேவனுடைய திட்டங்கள் நடக்க போகிற காரியங்களை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அது ஒரு வரிசைப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் எது நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். எது முதல்ல, எது கடைசி, இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சாதான் நாமும் எப்படி பயணிச்சுட்டு இருக்கிறோம், எந்த கால பகுதியில இருக்கிறோம்,
என்று நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்முடைய மூத்த சகோதரருடைய எழுத்துக்களில் இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் இல்லைங்களா, பிரதர் ரசல் பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு, ஒரு விஷயத்துக்கு அவர் கொடுத்துட்ட விளக்கங்கள் 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு ஏர்லி ரைட்டிங்ஸ், இன்னொன்னு லேட்டர் ரைட்டிங்ஸ். ஆரம்ப கால பிரதருடைய பார்வை, பின் நாட்கள்ல அவர் கொடுத்துட்ட பார்வை, ரெண்டுமே நம்ம படிச்சு ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா அது ஒரு ரெண்டு ஒன்னா எடுத்தோம்னா கான்ட்ரவர்சியா, முரண்பாடாகும். அப்ப பிரதருடைய ரைட்டிங்ஸ்ல இருந்து எது ஸ்கிரிப்சரோட மேட்ச் ஆகுது, எது டிவைன் பிளானோட மேட்ச் ஆகுது, அந்தந்த கருத்துக்கள் தான் நம்ம வெளியே எடுத்து அந்த பாயிண்ட்ஸ் அடிப்படையில தான் தேவனுடைய பிளானை புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? அப்படிதான் நம்ம இந்த வாட் பாஸ்டர் ரசல் செட் என்ற ஸ்டடி நம்ம பண்ணிருக்கோம். உதாரணத்துக்கு அந்த முத்திரை போட்டு முடிகிறது, அதை பத்தி கூட பாத்தீங்கன்னா பிரதர் 2 தாட் கொடுத்திருக்கிறான். ராக்காலம் வரது பத்தி கூட 2 தாட் கொடுத்திருக்கிறான். ஏர்லி ரைட்டிங்ஸ் இருக்குது, லேட்டர் ரைட்டிங்ஸ் இருக்கு. பட் நம்ம இதுல எது எடுக்கிறோம், ஸ்கிரிப்சரோட டிவைன் பிளானோட எது மேட்ச் ஆகுது, சோ அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. பரிசுத்தாவி நாள புரிஞ்சுக்க முடியும் தேவனுடைய கிருபையினால. ஓகே, இப்ப நம்ம பாகம் 3, 4, 5 பார்த்துட்ட காரியங்கள் அடிப்படையில ஒரு சில முக்கியமான கிளாரிபிகேஷன், இன்னும் ஷார்ப்பான வகையில டிவைன் பிளான புரிஞ்சுக்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பாகம் 5 பார்த்தோம் இல்லைங்களா, எலியா ஒரே பர்வத்துக்கிட்ட வந்தார் இல்லைங்களா, அங்க குகையில தங்கி இருந்தார். இது என்ன காமிக்குது? கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய சரீரமான சபை இப்போ மலைய ரீச் பண்ணிட்டாங்க, பர்வதத்தை ரீச் பண்ணிட்டாங்க. உடைய அர்த்தம் என்ன? 1874 தேவனுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா அங்க எலியா ரொம்ப சோர்வா இருந்தார். என்ன ரீசன்? எஸ், ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஆனா இன்னும் கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யம் இன்னும் ஆரம்பிக்கலைங்க. அப்ப எப்ப கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும்? அப்பதான் நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் விளக்கம் கொடுத்தான். கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதுக்கு முன்னாடி 3 விஷயங்கள், தரிசனங்கள் பார்த்தாரு. ஒண்ணு என்ன தெரியுங்களா? மலைகளை பெயர்க்கக்கூடிய காற்று, பலத்த காற்று, அது அடிச்சு மலைகளே தூள் தூளாக்குதுங்களாம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு பூமி எதிர்ச்சி பார்த்தார். அதுக்கப்புறம் அக்னி வந்தது. இந்த தரிசனங்களை எல்லாம் பார்த்த பின்னாடிதான் ஒரு அமைதி உண்டாச்சு. அப்ப என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதுக்கு முன்னாடி சபை இதெல்லாம் பார்க்க போறாங்க. சபை என்ன சொல்லும்னா, கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யம் வர்றதுக்கு முன்னாடி தேவன் சபைக்கு காண்பிச்ச காரியங்கள் இதுதான். இப்ப இத பத்தி ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் நம்ம ஏற்கனவே அந்த கிளாஸ்ல பார்த்திருக்கிறோம். பட் இன்னைக்கு நம்ம சில முக்கியமான பாயிண்ட் டச் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சபையுடைய கடைசி நாட்கள், இந்த யுகத்தின் முடிவு நாட்கள் இல்லைங்களா, இந்த ஒரு தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்க போகிற இந்த நாட்களுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு பிரதர் ரசல் இன்னொரு ஈவெண்ட் எடுத்தாங்க. அது எல்லாருக்கும் தெரியும், எலியாவுக்கு வந்துட்ட பயணம் ஞாபகம் இருக்குங்களா? கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான். இப்ப யோர்தான ரீச் பண்ணியாச்சு, 1914 குறிக்கு. ஆனா யோர்தான் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து நடக்கக்கூடிய விஷயம் என்ன? யோர்தான் அடிக்கிறது. அது எப்போ? பிரதர் எதிர்பார்த்தாங்க ஒரு நாட்கள்ல, அது ஃபியூச்சர்னா இனிமேல் தான் நடக்க போதுன்னா. ஆனா எப்போ? சகோதர சகோதரிகளே, இப்ப வரைக்கும் நம்ம யோர்தான் கிட்ட நிக்கிறோம். இன்னும் யோர்தான் அடிக்கல. 100 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் யோர்தான் அடிக்கல. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எலியா என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். சால்வையை முறுக்கிற வேலை, சால்வையை முறுக்கிட்டு இருக்கிறோம். டைட்டா முறுக்கணும், தொலைன்னு இல்லைங்க. அந்த முறுக்கிற வேலை பண்ணும். ஒரு டைம் வரும், அந்த டைம்ல தான் யோர்தானை அடிக்க வேண்டிய நிலை ஏற்படும். அது என்ன டைம்? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா? அது என்ன டைமா இருக்கும்? இதனால தான் இந்த 2 சம்பவங்களை வைத்து நம்முடைய மூத்த சகோதரர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? ரொம்ப அருமையான விஷயங்கள் பண்ணிருக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 1916 வருஷம் நோட் பண்ணிக்கோங்க, அவருடைய கடைசி நாட்கள் 1916 வருஷத்துல கொஸ்டின் புக் 625 பக்கத்துல
பிரதர் ரசல் பேசிட்டாங்க ஒரு அருமையான விஷயங்கள். சபை இனி கடந்து போகிற கால பகுதிகள் அல்லது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதுக்கு முன்னாடி நடக்க போகிற காரியங்கள் 1914 பின்னாடி சம்பவிக்க வேண்டிய விஷயங்களை ஏதோ பொதுவா பேசல, ஏதோ சகஜமா பேசலைங்க, அப்படி இப்படின்னு பேசலைங்க. ப்ராப்பரா ஒரு ஆர்டர் பண்ணிருக்கிறாருங்க, கரெக்டா ஆர்டர் பண்ணி கொடுத்திருக்கிறார். இது ரொம்ப அருமையான ஆர்டர். இந்த ஆர்டர்ல தான் நம்ம 7 பார்ட் பார்த்திருக்கிறோம். ஞாபகம் இருக்குங்களா? இந்த ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டர். சகோதரிகளே, வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த கொஸ்டின் 3 பக்கம் வரும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு முறை படிச்சிருங்க. அந்த ஆர்டரை தான் நம்ம இங்க 1 2 3 போட்டு பண்ணிருக்கோம். இது நீங்க மறக்கவே வேணாம். வாய்ப்பு இருந்துச்சுன்னா இது ஒரு ஸ்னாப் ஷாட் எடுத்துக்கோங்க, ஒரு ஜெராக்ஸ் கூட போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர்ல தான் 1914 பின்னாடி நடக்க போகிற காரியங்கள். ஆனா அது எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்ற விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ பிரதர் எதிர்பார்த்த முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? 1914 பின்னாடி ஒரு போர் ஒண்ணு வரும். அந்த போர் முடிவு பெறும். அவ்வளவுதான். ஒரு போர் வரும், அந்த போர் முடிவு பெறும். இந்த போரை தான் எதோட கம்பேர் பண்ணாங்கன்னா, அந்த காற்று அடிச்சு இல்லைங்களா, காற்று முதல்ல காற்று வந்துச்சு இல்லைங்களா, அதோட கம்பேர் பண்ணா. அப்ப முதல்ல காற்று வர்றது குறிக்குது, ஒரு போர் நடக்கும், அந்த போர் முடியும். அந்த போருடைய விளைவு என்ன ஆகுமாமா சொல்றாங்க, பர்வதங்கள் நொறுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா. என்ன அர்த்தம்? ஒரு அநேக ராஜ்யங்கள், அநேக தேசங்கள் பலவீனப்படும். பலவீனப்படுறதுடைய அர்த்தம் என்ன? ஒரு தேசம் பலம் உள்ளதுன்னு எப்படி சொல்லலாம்னா, அதனுடைய பொருளாதாரம், எக்கனாமிக் பவர். எப்போ எக்கனாமிக் பவர் இல்லாம போகுதோ அப்பதான் பொருளாதார வீழ்ச்சி நடக்கும் இல்லைங்களா. அப்படி வீழ்ச்சி நடக்கும் போதுதான் தேசங்கள் வீக் ஆகும், பலவீனப்படும். அன்பானவர்களே, பிரதர் எதிர்பார்த்த காரியங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு போர் வருது அப்படின்னா அந்த போர்னால வரக்கூடிய பொருளாதார வீழ்ச்சி ரொம்ப சீக்கிரத்துல வரும். பாருங்க, இப்ப கொரோனா எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு நோய், இதனால பொருளாதார வீழ்ச்சி வரும். ஆனா எத்தனை வருஷம்? அது வருஷ கணக்கு எடுக்கும். பாருங்க, இப்ப 2 வருஷம் ஆச்சு. பட் 2 வருஷம் ஆனாலும் டைம் இழுக்குது இல்லைங்களா. ஆனா ஒரு போருக்கு அப்படி இல்லை. ஒரு போர் வந்துச்சுன்னா வித்தின் 1 வீக்ல கூட டோட்டலா ஒரு தேசம் அப்படி கீழே போயிடும், 100 வருஷம் பின்னாடி போயிடும். அந்த அளவுக்கு ஒரு போருக்கு ஒரு விஷயம் அங்க இருக்கு. அப்ப பிரதர் எதிர்பார்த்தாங்க, முதல்ல போர் ஒண்ணு வரும், அந்த போருடைய விளைவு நிறைய தேசங்கள் பினான்சியலி வீக் ஆகும். அதனுடைய விளைவு அடுத்த ஸ்டெப் என்னன்னா சொல்றாரு, PFC இன் ப்ராமினன்ட். PFC என்ன ஞாபகம் இருக்குங்களா? புரோட்டஸ்டன்ட் ஃபெடரேஷன் சர்ச்சஸ். நம்ம ஏற்கனவே அப்டேட்ஸ் கிளாஸ்ல பார்த்திருக்கிறோம். மிக முக்கியமா போன கிளாஸ்ல பார்த்தோம், பேர் சபை அமைப்புகள் உச்சத்தில் இருப்பாங்க, அப்போஸ்தல அதிகாரத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்க உச்சத்துக்கு போகணும். அப்படி அவங்க உச்சத்துக்கு போகணும்னா யார் வந்து சப்போர்ட் பண்றா? யார் வந்து வல்லமை கொடுக்கறா? உலகத்தின் ராஜ்யங்கள் கொடுக்கறாங்க. உலகத்தின் ராஜ்யங்கள் ஏன் கொடுக்கறாங்க? ஏன்னா இவங்களுக்கு தேவை பினான்சியல் சப்போர்ட். ஒரு பொருளாதார வீழ்ச்சி அடைந்த எல்லா தேசங்களுக்கும் பொருளாதார உதவி தேவை. கொடுக்கறதுக்கு ரெடி யாரு? பேர் சபை அமைப்புகள் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. பதிலுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அமைப்புகளை உச்சத்துக்கு கொண்டு போவாங்க. அதுதான் PFC இன் ப்ராமினன்ட் நம்ம சுருக்கமா போட்டுக்கணும். 3வது, பேர் சபை அமைப்புகள் உச்சத்துக்கு போன பின்னாடி, ஆவி வாங்கின பின்னாடி, உச்சத்துக்கு போன பின்னாடி இல்லைங்களா, போப் மார்க்கம், மிருகத்தின் சொரூபம் மற்றும் அந்த அரசியல் 3ம் இணைந்து உச்சத்துல இருப்பாங்க. அப்பதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கான ஒரு சோதனை. அது எப்படி ஆரம்பிக்கும் தெரியுங்களா? அந்த நேரத்துல தான் ஒரு காரியம் நடக்கும், ஸ்மைட்டிங் ஆஃப் ஜோர்டான், யோர்தான் அடிக்கப்படுதல் நடக்கும். இப்ப யோர்தான் அடிக்கப்படுதல் நடந்த பின்னாடி நடக்குது, தண்ணி பிரிகிறது, டிவிஷன் ஆஃப் தி பீப்புள். தண்ணி குறிக்கிற ஜனங்கள், நதி 2ஆ பிரியுது இல்லைங்களா, டிவிஷன். அதுக்கப்புறம் சைமல்டேனியஸா நடக்கும் தேவனுடைய பிள்ளைகள் மீதான உபத்திரவ காலம் இல்லைங்களா, சோதனை காலம்.
இந்த டைம்ல தான் சபைக்கான சோதனை நடக்கும்போது சபைக்கும் திரள் கூட்டத்துக்குமான செப்பரேஷன் நடக்கும் இல்லைங்களா. இதுல யார் உண்மையான சபை அப்படின்ற ஒரு பெரிய டெஸ்டிங் அங்க போகும். அதுல சபை ஜெயிச்சிருவாங்க, நின்றுருவாங்க. ஆனா திரள் கூட்டத்தார் அங்க ரொம்ப ஃபெயில் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நடக்கும், சபை மகிமையாக்கப்படுவாங்க, கதவு அடைக்கப்படும், டோர் க்ளோஸ் ஆனதுக்கு பின்னாடி பாபிலோனின் மீதான அழிவு நடக்கும், வாதைகள் ஊற்றப்படும். பாபிலோனுடைய அழிவை தொடர்ந்து வரப்போகுது ஒரு மிகப்பெரிய அனார்கி, ஒரு குழப்பமான நிலை அல்லது ஒரு ஒழுங்கற்ற ஒரு நிலை. அதனுடைய விளைவு உலகமெங்கும் உபத்திரவங்கள் தாண்டவமாடும். அது 7வது பாயிண்ட். இந்த ஆர்டர்ல தான் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா நம்முடைய மூத்த சகோதரர் அங்க பேசிட்டாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு முறை படிச்சிருங்க, ஏன்னா இந்த ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டர்ல தான் நடக்க போகுது தேவனுடைய இனி நடக்கக்கூடிய காரியங்கள், சம்பவிக்க வேண்டிய விஷயங்களை இந்த ஆர்டர்ல நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன ஆச்சரியம்னா இது ஏதோ பிரதர் யூகிச்சு பண்ணாரு, ஏதோ கற்பனை பண்ணி பண்ணாரு இல்லைங்க. இது எல்லாமே ஸ்கிரிப்சர் பேசிஸ் தான், வசனத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில தான் அவர் கொடுத்திருக்கிறார். இது நம்ம புரிஞ்சுக்கணும் அன்பானவர்களை. இது புரிஞ்சது மாத்திரம் இல்லை, ஃபர்தரா நிறைய பிரதர்ஸ் நிறைய ஸ்டடி பண்ணிருக்கிறாங்க. அதையும் நீங்க பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு ரிக்கனிகம் பண்ணிருக்கக்கூடிய அந்த சார்ட் ஞாபகம் இருக்குங்களா, அதோட கம்பேர் பண்ணி பாருங்க. இது பிரதர் கொடுத்துட்டு ஆர்டர், இந்த ஆர்டரும் அந்த ஆர்டரும் கம்பேர் பண்ணி பாருங்க. டேவிட் ரைஸ் கொடுத்துட்டு அவர் கொடுத்துட்டு ஆர்டர் பாருங்க, மில்லேனியம் பிக்சர் இருக்கக்கூடிய ஆர்டரையும் பாருங்க. ஸ்டடி பண்ணாதான் நமக்கு தெளிவான ஒரு பார்வை நமக்கு கிடைக்கும். அப்போ சகோதர சகோதரிகளே, நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஜஸ்ட் புரியறதுக்காக பிரிச்சிருக்கிறோம். காத்து, பூமி எதிர்ச்சி, அக்னி. இது சும்மா ஷார்ட்டா 3 வருது இல்லைங்களா. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா பிரதர் ரசல் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அவர் கொடுத்துட்டு அந்த 7 ஆர்டருமே நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். எப்படின்னு பாருங்க. காற்று அது குறிக்குது, முதல்ல ஒரு போர் வரும் இல்லைங்களா. சோ அந்த போர் குறிக்குது காற்று. அந்த காற்றின் விளைவினால, அந்த போரின் விளைவினால ராஜ்யங்கள் நொறுக்கப்படுகிறது, பலவீனமாக்கப்படுகிறது. அது நடக்க போகுது ஃபியூச்சர் இல்லைங்களா. 2வது விஷயம், அப்படி பூமி எதிர்ச்சினால் மன்னிக்கும் அந்த ராஜ்யங்கள் பலவீனமாயிரும் பொருளாதார வீழ்ச்சினால். அதனுடைய விளைவு என்ன பார்க்கிறோம்? 2வது பாயிண்ட் என்ன? பேர் சபை அமைப்புகள் உச்சத்துக்கு போவாங்க. அந்த உச்சத்துக்கு எதனால போறாங்க? பலவீனமான தேசங்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இவர்களை உயர்த்துவாங்க. ஏன்னா இவங்க சப்போர்ட் பண்றாங்க, பினான்சியல் சப்போர்ட் பண்றாங்க. அப்போ அந்த சமயத்துல தான் இது எங்க நடக்குமாமா? எர்த்குவேக்ல நடக்குமா, பூமி எதிர்ச்சியில் இது நடக்கும் அப்படின்ற பாயிண்ட் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து யோர்தான் அடிக்கிறது, தண்ணி பிரியறது, சபை மீதான உபத்திரவம், ராக்காலம் வர்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பூமி எதிர்ச்சி என்ற ஒரு பீரியட்ல நடக்கும், இந்த ஃபேஸ்ல நடக்கும். அதுக்கப்புறம் கடைசி ஃபேஸ் அக்னி. இந்த அக்னியில சபை இருக்க மாட்டாங்க. அப்ப நடக்கும் பாபிலோனுடைய வீழ்ச்சி மற்றும் உலகத்தின் மீதான வரப்போகிற அக்னி, உபத்திரவ காலம் என்று நாம சொல்றோம். சோ அப்போ இந்த 3 செக்மெண்டா பிரிச்சாச்சு. இந்த 3 செக்மெண்ட், இந்த 3 விஷயங்கள் தரிசனங்களோடு கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தாச்சு. சோ நீங்க புரிஞ்சிருப்பீங்க நம்புறோம். ஒரு முறை நிறுத்தி ஒரு பாயிண்ட்டுமே படிச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். இது விளக்கங்கள் எல்லாமே பாகம் 3, 4, 5 ஆல்ரெடி கிளியரா பார்த்தாச்சு. பட் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம் சகோதர சகோதரிகள். சோ இனிமேல் தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? முதல்ல பூமி எதிர்ச்சியிலிருந்து ஆரம்பிக்கும். ஏன் புத்தர் நீங்க பூமி அதிர்ச்சியிலிருந்து ஆரம்பிக்கிறீங்க? காற்றுல இருந்து ஆரம்பிக்கலாமே நீங்க கேட்கலாம். காரணம் இருக்குது, இந்த பாடத்துடைய முடிவுல தான் காற்று பத்தி பார்க்க போறோம். எனவே நம்ம 2வது பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். பூமி அதிர்ச்சி, இதனுடைய விளைவு எப்படி வந்துச்சு? முதல்ல பூமி அதிர்ச்சி காரணம் என்ன ஞாபகம் இருக்குங்களா? இதுக்கு முன்னாடிதான் காத்து வந்துச்சு. வந்த விளைவு என்னாச்சு? பர்வதங்கள் நொறுக்கப்பட்டுச்சு. அர்த்தம் என்ன? மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி எல்லா தேசங்களையும் நடக்க போகுது அந்த போரின் விளைவினால. போர் தான் மிகப்பெரிய காரணமா இருக்க போகுது எல்லா தேசங்களும், ஈவன் இந்தியா உட்பட. இப்ப பாருங்க, இந்தியால பொருளாதார வீழ்ச்சி ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்ன நடக்கும்?
இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஆயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன நடக்க போகும் இந்தியால நினைச்சு பாருங்க. இந்த கொரோனா டைம்ல சகோதர சகோதரிகளை ரொம்ப ஆச்சரியம், நிறைய பேர் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, நிறைய பேருக்கு வேலை இல்லாம போகும். ஆனா இந்த சமயத்துல ஆசிரியர் டீச்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க எந்த வேலையும் செய்யல இல்லைங்களா, ஆனா நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே மக்கள் மத்தியில ஒரு கொதிப்பு வருதா இல்லைங்களா, அவங்க என்ன வேலை பார்க்கறாங்கன்னு இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி ஒரு டென்ஷன் ஆகுறாங்க பாத்தீங்கன்னா. என்ன காரணம்? இந்த ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கு. ஆனா சகோதர சகோதரி, ஒரு காலம் வரப்போது எல்லா தேசங்கள் பொருளாதார வீழ்ச்சி அடையும் போது தெரியல, ஒருவேளை அந்த சமயத்துல பேங்க் எல்லாம் ரொம்ப பலவீனமாய் நிறைய பேரு பேங்க் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட்ஸ் எல்லாம் திண்டாடும், என்ன பண்ண தெரியாம. மெயினா சேலரி இஷ்யூ வரும், சேலரி கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஆங்காங்கே போராட்டங்கள் வெடிக்கும். இதன் விளைவினால ஒரு புரட்சி நடக்கும், சமுதாய புரட்சி என்று நம்ம சொல்லலாம். மக்கள் மத்தியில புரட்சிகள் வெடிக்கும். பட் தெரியல அது எந்த ரீதியில நடக்கும். ஒருவேளை அவங்க பணம் விஷயமா இருக்கட்டும், ஆனா மெயினா பணம் வீழ்ச்சி அடைந்ததுனால அது ஒரு காரணமா இருக்கப்போ. அப்போ அந்த சமயத்துல தான் இத பத்தி விளக்கம் பிரதர் கொடுக்கும் போது என்ன சொல்றாங்க, இந்த எலியா பார்த்த தரிசனத்துல வரக்கூடிய பூமி அதிர்ச்சி எதை குறிக்கிறது என்றால் கிரேட் சோசியல் ரெவல்யூஷன், மிகப்பெரிய புரட்சி, சமுதாய புரட்சி அப்படின்ற. சமுதாயம் சொல்லும் போது மக்கள் மத்தியில வரக்கூடிய புரட்சி வெடிக்கும். எதனுடைய விளைவுனால which will follow the great war, அந்த போரை தொடர்ந்து வரக்கூடிய சமுதாய புரட்சி. இது ஏதோ ஒரு நாட்டு ரெண்டு நாடு இல்லைங்க, எல்லா நாடுகளுமே வெடிக்குமா. யார் எந்தெந்த நாடுகள் அந்த போர்ல ஈடுபட்டுச்சோ இல்லைங்களா, கண்டிப்பா இந்தியா கூட உட்படும். எப்படியும் பொருளாதார வீழ்ச்சி அடைந்த பின்னாடி அதனுடைய விளைவு தேசங்களுக்குள் சமுதாய புரட்சி வெடிக்கும். இப்ப இந்த ஒரு காலப்பகுதியில தான், இந்த சமுதாய புரட்சி வெடிக்கக்கூடிய காலப்பகுதியில தான் ஒரு தேசங்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இத சமாளிக்கிறதுக்கு யார் உதவி நாடுவாங்க? யாருடைய உதவி இல்லைங்களா? இப்ப இந்தியா இருக்குன்னா இந்தியாவுக்கு ஒரு உதவி தேவைன்னா எங்க போவாங்க? அமெரிக்கா கிட்ட போவாங்களா? அமெரிக்காவே அங்க பயங்கரமா ஆடி போயிருப்பான், ரொம்ப கஷ்டத்துல இருப்பான், பினான்சியல் வீக் ஆயிருப்பான். அப்போ எப்படி உதவி யார்கிட்ட போய் கேட்பாங்க? ஏதோ ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை கேட்க மாட்டாங்க, ஏன்னா எல்லா தேசமும் வீக் ஆயிருக்கும். அப்படின்னா யார்கிட்ட போய் கேட்பாங்க? நம்ம எல்லாரும் தெரியலைங்களா, அந்த டைம்ல தான் யார் இருப்பாங்க? எஸ், மிருகத்தின் சொரூபம் ஆவி வாங்கியிருப்பாங்க. இப்ப மிருகத்தின் சொரூபத்துக்கு ஒரு அரசியல் பவர் தேவை. அதுக்கேத்த மாதிரி சூழ்நிலை ரொம்ப அருமையா இருக்கும். ரீப்ரிண்ட் 5601ல படிச்சோம் இல்லைங்களா, when the earthquake, பூமி எதிர்ச்சி நடக்கும் போது எல்லா தேசங்களும் சமுதாய புரட்சி போயிட்டு இருக்கும். அதை சமாளிக்க முடியாம திணறிட்டு இருப்பாங்க தேசங்கள், கவர்மெண்ட்ஸ் எல்லாம். அந்த நேரத்துல அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யார் ரெடியா இருப்பாங்க? பெயர் சபை அமைப்புகள் ரெடியா இருப்பாங்க, the federation of churches இருப்பாங்க. அவங்க உதவி பண்றதுக்கு ரெடி. பதிலுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? எஸ், இவங்க பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, அரசியல் வல்லமையை கொடுப்பாங்க. இந்த பேர் சபை அமைப்புகளை உச்சத்துக்கு கொண்டு போவாங்க. எப்போ? பூமி எதிர்ச்சி அப்போ அந்த உச்சத்துக்கு கொண்டு போவாங்க பேர் சபை அமைப்புகளை இல்லைங்களா. இவங்க பதிலுக்கு பினான்சியல் சப்போர்ட் பண்ணுவாங்க. நினைச்சு பாருங்க என்ன மாதிரியான சூழ்நிலை காணப்படும். இந்தியாவுக்கு கூட சேம் இதே கான்செப்ட். இந்தியா ஒரு ஹிந்து நாடா இருந்தாலும் கண்டிப்பா பொருளாதார வீழ்ச்சி அடையும் போது ரொம்ப திணறிடுவான், கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது. இப்பவே பாருங்க, நிறைய விஷயங்கள் தனியார் மயமாக்கிட்டு இருக்கிறான், நடத்த முடியலைங்க. ஜெட் ஏர்வேஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த துறைமுகங்கள் நடத்த முடியல, வித்துட்டு இருக்கிறான். ஆனா பொருளாதார வீழ்ச்சி, அது பூமி எதிர்ச்சி டைம்ல சுத்தம். அப்ப வேற வழியில ஹிந்து நாடா இருந்தாலும் இவங்க எங்கதான் போகணும்னா உதவி செய்யக்கூடிய பேர் சபை அமைப்புகளை நோக்கித்தான் போய் ஆகும். அப்பதான் கண்டுபிடிக்கிறோம், இந்த ஒரு தருணத்துல தான் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ண போறாங்க இல்லைங்களா. இந்த நேரத்துல தான்
தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய போறாங்க என்று கேட்டீங்கன்னா, சோ இந்த சார்ட்டை நீங்க மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? ஸ்மைட்டிங் ஆஃப் தி ஜோர்டான், யோர்தான் அடிக்கிறது. இது எப்போ? இதே பூமி எதிர்ச்சியில நடக்க போகுது. மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போவாங்க பெயர் சபை அமைப்புகள். காரணம் என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப அதனுடைய விளைவு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ண போறாங்கன்னா, ஸ்மைட்டிங் ஆஃப் தி ஜோர்டான், யோர்தானை அடிப்பாங்க. அன்பானவர்களே, 1914 யோர்தான் கிட்ட வந்தாச்சு. ஆனா இன்ன வரைக்கும் யோர்தான் அடிக்கிற நிகழ்வு நடக்கலைங்க. ஆக்சுவல் பிரதர் ரசல் எதிர்பார்த்தாங்க அவங்க நாட்கள், பட் இப்ப வரைக்கும் நடக்கல. இது ஃபியூச்சர் தான். ஏன்னா இன்னும் பேர் அமைப்புகள் உச்சத்துக்கு வரல. அது இனிமேல் தான் நடக்க போகுது. அதுக்கு பின்னாடி தான் யோர்தான் அடிக்க போறாங்க. ஆனா ரொம்ப ஆச்சரியம் விஷயம் என்ன தெரியுங்களா? யோர்தான் அடிக்கிற விஷயம் எதை குறிக்குது? இத பத்தி நம்முடைய மூத்த சகோதரர் எதோட கம்பேர் பண்ணிருக்கிறாருன்னா, 149ஆம் சங்கீதத்துல வரக்கூடிய நியாய தீர்ப்பை செலுத்துதல் அப்படின்ற ஒரு வசனம் வரும் இல்லைங்களா? வசனம் படிக்கலாம் பாருங்க. பரிசுத்தவான்கள் மகிமையிலே களி கூர்ந்து படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்துவோம். என்ன அர்த்தம்? இதுக்கு விளக்கம் பாத்தீங்கன்னா, மகிமை அடைந்த சபையும் மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபையும் இருவரும் இணைந்து ஒரு நியாய தீர்ப்பு செலுத்த போறாங்க. இதுதான் அர்த்தம். அப்போ இந்த வசனத்துடைய அர்த்தம், இது எந்த காலத்துக்குரிய வசனம்? வேதமானவர்கள் மத்தியில 2 தாட் இருக்குது. இதே போலதான் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த வசனம் குறிக்குதுங்களாமா, சபை நிறைவு அடைந்த பின்னாடி தேவனுடைய பிள்ளைகள் மாம்சத்துல இருப்பாங்க. நல்லா கவனிங்க, சபை நிறைவுக்கு பின்னாடி மாம்சத்துல இருப்பாங்களாம். பட் அந்த மாதிரி நம்ம படிக்கல இல்லைங்களா? ஆனா அப்படிதான் விளக்கம் கொடுக்குறான். சபை நிறைவாயிருவாங்க, ஆனா சில பேர் மாம்சத்துல இருந்து ஒரு நியாய தீர்ப்பு செலுத்துவாங்க. அதுதான் 7 வாதைகள் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறான். பட் பிரதர் ரசல் இந்த ஆங்கிள் அவர் பேசவே இல்லை. ஆனா இந்த விளக்கத்தை பொதுவா எடுத்துக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஒருவேளை பிரதர் ரசல் முன்னாட்கள் அவர் ஒரு காரியம் பேசிருக்கலாம், அதை பேஸ் பண்ணி கொடுக்குறான். ஆனா அது டிவைன் பிளானோட ஒத்து வர்றதில்லை. அப்போ பிரதர் பேசிட்ட இன்னொரு விளக்கம் இருக்குது, அதுதான் நம்ம ஏத்துக்கிறோம். அது என்ன விளக்கம் பார்க்கலாங்களா? ரீப்ரிண்ட் 5632ல கொடுக்குறாங்க. இந்த பரிசுத்தவான்கள் அவங்க இந்த ஒரு நியாய தீர்ப்பை செலுத்த போறாங்க தேசங்கள் மீது. ஆனா எப்போ? மாம்சத்தில் இருக்கும்போது. கரெக்ட், மாம்சத்துல இருக்கும்போது இந்த வேலை நடக்கும். ஆனா இது எதை குறிக்குது? எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சொல்றாரு பாருங்க, 1916வது வருஷத்துலதான் ஆன்சர் பண்றாரு. இங்கதான் கண்டுபிடிக்கணும், இது வாதைகள் பத்தி பேசவே இல்லை. சபை நிறைவாயிருமாமா, சபை நிறைவு அடைஞ்ச பின்னாடி சில பேர் பூமியில இருப்பாங்களாமா, அதுக்கு அவங்க இருக்கும் போது 7 வாதைகள் செலுத்துவாங்களாம். இது ஒரு விளக்கம் இருக்கு இன்னைக்கு நம்ம நாட்கள். ஆனா பிரதர் ரசல் அப்படி பேசவே இல்லை. 1960 என்ன சொல்றாரு பாருங்க, யோர்தான் அடிக்கிறதும் சங்கீதம் 149 சொல்லப்பட்ட மாம்சத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் செலுத்தக்கூடிய நியாய தீர்ப்பும் 2 அப்படின்ற. இது சபை நிறைவு அடைகிறதுக்கு முன்னாடி மாம்சத்துல இருக்கக்கூடிய சபை செய்யக்கூடிய வேலை. இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைவு அடைஞ்ச பின்னாடி மாம்சத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, அப்படிதான் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆனா என்ன சொல்றாங்க, நிறைவு அடைஞ்சிரும், சபை க்ளோஸ் ஆயிரும், வாய்ப்பெல்லாம் க்ளோஸ் ஆயிரும். ஆனா மாம்சத்துல இருப்பாங்க, இருந்துட்டு சில வேலை செய்வான், நியாய தீர்ப்பு செலுத்துவான். பட் இது ஸ்கிரிப்சர் தாட் இல்ல. சபை நிறைவு அடைகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாம்சத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் ஒரு வேலை செய்வாங்க, அது நியாய தீர்ப்பு செலுத்துற வேலை. இத எதோட கம்பேர் பண்றாரு? யோர்தான் அடிக்கிறதோட கம்பேர் பண்றாரு. எலியா எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய வேலை யோர்தானை அடிக்கிற வேலை. ஏன்னா யோர்தானுடைய அர்த்தம் என்ன? நியாய தீர்ப்பு. ஜோர்டான் மீன்ஸ் ஜட்ஜ்மெண்ட். எப்படி கம்பேர் பண்றாரு பாத்தீங்கன்னா, 1916ஆம் வருஷத்துல. சகோதரர் யோசிக்கணும். பிரதர் 2 தாட் கொடுக்குறாங்கன்னா 2 தாட்டுமே கான்ட்ரவர்சியா இருக்கும். ஆனா இந்த 2ல ஏதாவது ஒண்ணுதான் எடுக்கணும், அப்பதான் டிவைன் பிளான் மேட்ச் ஆகும். இல்ல பிரதர் அங்க அப்படி பேசியிருக்கிறாரு, இல்ல பிரதர் இங்க இப்படி, அப்படி நம்ம எடுக்க முடியாது இல்லைங்களா? 2ல ஏதாவது ஒண்ணு எடுக்கணும். ஒருவேளை ஒண்ணு ஏர்லி ரைட்டிங்ஸ் எடுக்கணும், இல்லைன்னா லேட்டர் ரைட்டிங்ஸ் எடுக்கணும். பட் 2ல எது எடுக்கிறது அப்படின்னா, டிவைன் பிளானோட எது மேட்ச் ஆகுதோ அதுதான் எடுக்க முடியும். அப்போ
யோர்தான் அடிக்கிற சம்பவம் எதை குறிக்குதுன்னா 149 வரக்கூடிய சங்கீதம் 149 வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பை செலுத்துவாங்க, மாம்சத்திலிருந்து செலுத்துவாங்க, சபை நிறைவு அடைகிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய வேலை. அன்பானவர்களே, இதை நீங்க புரிஞ்சிருப்பீங்க நம்ம நம்புறோம். ஓகே, அப்போ அப்படி அடிச்ச பின்னாடி இல்லைங்களா, யோர்தான் அடிச்ச பின்னாடி என்ன நடக்குதுங்களாமா, தண்ணி 2ஆ பிரியுதுங்களா. இதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ நமக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த சம்பவத்தை நம்ம ஏற்கனவே அந்த போன கிளாஸ்ல நிறைய படிச்சிருப்போம். அதாவது பேர் சபை அமைப்புகள் உச்சத்துல இருப்பாங்க. அந்த நேரத்துல எல்லா பேர் சபை ஜனங்களுமே, எல்லா உலகத்தின் ஜனங்களுமே சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த அமைப்புகளை. ஏன்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லா தேசங்களையும் இருக்கும். நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட் பண்றோமா இல்லையா? அப்ப நீங்க எங்களுக்கு என்ன பண்றீங்க? மிக முக்கியமா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சபைகளுமே தங்களை இணைச்சுக்குவாங்க இந்த ஒரு அமைப்புக்கு. ஏன்னா அப்பதான் என்ன பண்ண முடியுங்க, கொல்லவும் விற்கவும் முடியும். எல்லாரும் முத்திரையை வாங்கி இருப்பாங்க. ஆனா நினைச்சு பாருங்க, இந்த ஒரு காலப்பகுதியில தான் தேவனுடைய பிள்ளைகள் அடிப்பாங்க பார்த்தோம் இல்லைங்களா, நதியை ஓங்கி அடிக்கிறாங்க. அதோடைய அர்த்தமே என்ன? எஸ், யோவான் பண்ணாரு இல்லைங்களா. யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணாரு, அந்த ஏரோது மற்றும் அந்த ஏரோதியாளுடைய சேர்க்கையை எப்படி பேசினார் இல்லைங்களா, அது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பேசுவாங்க. ஒரு எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை செலுத்துவாங்க. ஒரு மிகப்பெரிய அடி கொடுப்பாங்க அந்த நதியில். அந்த நேரத்துல இந்த யோர்தான் நதி குறிக்குது ஜனங்கள், உலக மக்கள். உலகத்தின் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய சத்தியம் அடிப்பான். அதன் விளைவு மக்கள் மத்தியில 2 பிளவாக 2 குரூப்பா பிரிவான். ஒரு குரூப் இந்த அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்ற குரூப், இன்னொரு குரூப் அவங்க யார் தெரியுங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நினைச்சு பாருங்க, அந்த ஒரு காலப்பகுதியில உலகத்துல இருக்கக்கூடிய டோட்டல் மீடியாஸுமே யார் பக்கம் திரும்பும்னா தேவனுடைய பிள்ளைகள் மீது திரும்பும். ஏன்னா அப்படிப்பட்ட காலப்பகுதியில உலகமே கஷ்டத்துல இருக்கும் போது சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த அமைப்புகளுக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் யாருன்னா நாம தான். அப்படிப்பட்ட ஒரு காலம். அப்ப உலக ஃபுல் மீடியாஸ் நம்ம பக்கம் தான் திரும்பும் இல்லைங்களா. அப்ப அந்த நேரத்துல நினைச்சு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது நம்ம பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ தூத்துக்குடியில ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க. ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாகவும் சில ஜனங்கள் இருந்தாங்க, அதை எதிர்க்கக்கூடிய ஜனங்களும் இருந்தாங்க. அப்ப அந்த சமயத்துல எதிர்க்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில மீடியாஸ் உடைய பார்வை பட்டுச்சு. அப்ப அவங்க கேட்டாங்க, நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க, என்ன காரணம் கேட்டாங்களா இல்லைங்களா? சேம் அதே போல நம்மளையும் கேட்பான், எல்லா மீடியாஸ் கேட்பான், நீங்க ஏன் இவங்களை அப்போஸ் பண்றீங்க, ஏன் நீங்க ஜாயின் பண்ண மாட்டேன்றீங்க? ஏன்னா நீங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு துன்புறுத்துவாங்களே, உங்களுக்கு கஷ்டப்படுத்துவாங்களே, நீங்க ஏன் சேர்றது இல்லை? அந்த நேரத்துல தேவனுடைய பிள்ளைகள் முறுக்கி வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா சால்வைய, அந்த சால்வையை எடுத்து அடிப்பாங்க. மிகப்பெரிய சத்தியத்தின் தாக்கம் அன்னைக்குதான் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா வைப்போம். பட் இப்ப நம்ம கரண்ட்ல முறுக்கிட்டு இருக்கோம். நம்ம பண்றோம் இல்லைங்களா, பேசிக் கிளாஸஸ் இதெல்லாம் முறுக்கிற வேலைக்கும். நம்ம ஸ்டடி பண்றோம், கிளாஸஸ் எடுக்கிறோம், ஃபேஸ்புக்ல எடுக்கிறோம், இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, எல்லாம் முறுக்கிற வேலைதான் போயிட்டு இருக்கு. பட் இதை விட ஷார்ப்பா இருக்கும் அடி அன்னைக்கு. சோசியல் மீடியால பயங்கரமா இருக்கு. இப்ப கூட சோசியல் மீடியால நம்முடைய பிரதர்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா தாக்கம் அவ்வளோக்கா இல்லை. பட் இதை விட பயங்கர தாக்கம் நடக்கும் உலகத்தின் மக்கள் மத்தியில. 2 பிரிவா பிரிவான். அந்த சத்தியம் அடிச்ச பின்னாடி தான் அது கரெக்ட், இவங்க பண்றது கரெக்ட் அப்படின்னு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாகவும், அதே சமயத்துல பேர் சபை அமைப்பு தான் கரெக்ட்னு சொல்லி அவங்களுக்கு ஆதரவாகவும் மக்கள் மத்தியில செப்பரேஷன் நடக்கும். யோசிப்பாங்க, இல்ல இவங்க சொல்றது நியாயம் தானே, இவங்க சொல்றது ஒண்ணு தப்பு இல்லையே, அப்படி இவங்க என்ன தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் இல்லைங்களா. எப்படி நம்முடைய கர்த்தர் இயேசுவை நிக்க வச்சு நீங்க என்ன பண்ணீங்க, எப்படி நீங்க பண்ணீங்க, எப்படி எரிச்சீங்களா? பட் தெரியல, அந்த நேரத்துல மெஜாரிட்டி பீப்புள், நிறைய ஜனங்கள் பேர சபை அமைப்புகளுக்கு ஆதரவா இருப்பான். அதே சமயத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆதரவு மக்கள் மத்தியில அங்க இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க கை ஓங்கி இருக்கும். அந்த நேரத்துல தேவனுடைய பிள்ளைகளை பயங்கரமா துன்புறுத்துவாங்க. இதெல்லாம் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோமா இல்லைங்களா, பாகம் 4ல எவ்வளவு துன்புறுத்தல் நடக்கும், எவ்வளவு கஷ்டங்கள் கொடுப்பாங்க இல்லைங்களா. சோ அதுதான் குறிக்குது, பிரிக்கப்பட்ட இந்த நதி வழியாக இருவரும் நடந்து வந்தார்கள்.
இது ஒரு டைம் எடுக்கும் இல்லைங்களா? அந்த ஒரு நதி பிரியணும். நதி பிரியறதே ஒரு கிராஜுவல் ப்ராசஸ்ன்றாரு பிரதர் ரசல். நதி பிரியறதே கிராஜுவல் ப்ராசஸ். அதன் வழியே நடந்து வராங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இந்த காலப்பகுதி தான் சோதனை காலம், ராக்காலம் என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம். யோவான் சானகன் அந்த சத்தியத்தை சொன்னதுனால 6 மாசம் சிறையில் இருந்தார். ஒரு டைம் ஆச்சு மறிக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ இந்த ஒரு காலப்பகுதி டிவிஷன் ஆஃப் பீப்புள், மக்கள் மத்தியில 2 பிரிவு அங்க நடக்க போகுது, நதிய அடிக்கிறதின் விளைவாக. அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு கட்டத்துல தேவனுடைய பிள்ளைகளை சிறைச்சேதம் பண்ணக்கூடிய அளவுக்கு, ரத்த சாட்சியா மறிக்கக்கூடிய அளவுக்கு துன்புறுத்துதல் போகும்போது நினைச்சு பாருங்க, மக்கள் மத்தியில எவ்வளவு கொந்தளிப்பு நடக்கும். அது மிக முக்கியமா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவு காட்டக்கூடிய மக்கள் ரொம்ப கோபமாயிருவாங்க இல்லைங்களா? அதுவும் எப்போ ரத்த சாட்சியா மறிக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகளை அவங்க கொல்லும் போது மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போகும். அதோடைய விளைவு தான் பாபிலோன் மீதான அழிவுடைய துவக்கமாக அங்க மாறும். அப்ப இந்த கால பகுதியில தேவனுடைய பிள்ளைகள் எப்படி யோவான் எப்படி எதிர்ப்பு காமிச்சாரோ அந்த ஒரு எதிர்ப்பை இங்க தேவனுடைய பிள்ளைகள் செய்வாங்க. யோசிக்கணும், இது எலியா தான் செய்றார். எலிஷா கூடவே தான் டிராவல் பண்றார், அமைதியா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார், அவ்வளவுதான் இல்லைங்களா? பட் எலியா கையில தான் என்ன இருக்குங்க, அந்த முறுக்கப்பட்ட சால்வை இருக்குது, கையில வச்சிருக்கிறாங்க. சகோதர சகோதரி, இந்த ஒரு காலப்பகுதி இப்படியாக அங்க இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன, அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் தேவன் பிள்ளைகள் மீதான உபத்திரம் வரும். அதுக்கப்புறம் தேவனுடைய பிள்ளைகள் சாட்சி கொடுத்து மகிமையாக்கப்படுவாங்க. அந்த ஒரு டைம்ல தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், இந்த ஒரு பகுதியில கடைசி அங்க மகிமையான பின்னாடி உலகத்தின் மீது மிக பெரிய ஒரு அக்னி வரப்போகுது. அந்த அக்னி பூமி எதிர்ச்சிக்கு பின்னாடி வரப்போகுது. அக்னியுடைய அர்த்தம் என்ன? ஒரு ஒழுங்கற்ற நிலை காணப்பட போகுது, ஒழுங்கற்ற ஒரு நிலை பார்க்கலாம். அப்போ அந்த ஒரு கால பகுதியில தான் பாபிலோனின் அழிவு ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்களா இல்லைங்களா? டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணாங்களா இல்லைங்களா? விளைவு என்னாக போகுது? பாபிலோன் மீதான ஒரு அழிவு துவங்க போகுது. சோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். அக்னியுடைய அர்த்தம் என்ன? சகோதர சகோதரி, எல்லாரும் ஏற்கனவே படிச்ச பாயிண்ட் தான், அர்மகதோன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஒழுங்கற்ற நிலை, குழப்பமான நிலை உலகமெங்கும் நிலவ போகுது. அதை பத்தி பேதுரு சொல்லியிருக்காருங்களா? என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. பேதுரு சொன்ன வசனத்தை பிரதர் ரசல் இங்க கோடிட்டு காமிக்கிறார். இந்த அனர்கி இஸ் டு பி எக்ஸ்பெக்டட். அனர்கி குழப்பம், ஒழுங்கற்ற நிலை, இதான் அக்னி என்று கண்டுபிடிக்கும். சிம்பாலிஸ்ட் பை ஃபயர். இந்த அக்னி குறிக்குது இதுங்களாம். இது என்ன பண்ணுவோம்? கன்சியூமிங், destroying the present order of things, symbolically represented by the Peter. அதாவது அந்த ஒரு காலப்பகுதியில இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் இல்லைங்களா, மிக முக்கியமா மதம், அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், இது 4மே ஆட்டங்காணும், மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள்ள போகும் பேதுரு சொன்னது போல அப்படின்னு இந்த ஒரு காலப்பகுதிய அங்க பிரதர் அங்க பேசுறாங்க பாருங்க. மதம் சொல்லும் போது மெயினா பாபிலோனின் அழிவு, அப்புறம் பாபிலோனின் அழிவை தொடர்ந்து பினான்சியல், பொருளாதார அழிவு பயங்கரமா நடக்கும். அரசியல், கவர்மெண்ட்ஸ் எல்லாம் அழிவு நடக்கும். மக்கள் மத்திய சோசியல் எல்லாம் அழிவு, மிகப்பெரிய ஒரு அழிவு நடக்கும். சோ இந்த பகுதி தான் அனர்கி என்றும் அக்னி என்றும் சொல்றோம். பாருங்க, பைபிள்ல இந்த ஒரு காலப்பகுதிய கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள்ன்றான். உலகத்தின் மீதாக வரப்போகிற மகா உபத்திரவ காலம் என்று அழைக்கிறார்கள். இத பைபிள்ல 4 அடையாள பாஷைகளை சொல்லப்பட்டிருக்கிறதுங்களாமா. 1 சங்கீதத்துல வரக்கூடிய மிகப்பெரிய அலை, இது ஒரு அடையாள பாஷை. 2வது சுழல் காற்று. எங்க படிக்கிறோம் சுழல் காற்று? ஞாபகம் இருக்குங்களா? ரெவலேஷன்ல படிக்கிறோம் இல்லைங்களா? அங்க ஒரு சுழல் காற்று. 3வது சொல்றாரு பாருங்க, ரெவலேஷன்ல வரக்கூடிய அந்த 4 காற்றுகளை அவிழ்த்து விடுறது. சோ இதெல்லாம் அடையாள பாஷை. அதுக்கப்புறம் அக்னி என்று படிக்கிறோம். இதெல்லாம் அடையாள பாஷை எதுக்குன்னா, மகா உபத்திரவ காலத்துடைய அந்த அனர்கி, அக்னி சொல்லக்கூடிய அடையாள வார்த்தைகள். ஆனா இப்பதான் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன பாருங்க, கவனிங்க.
வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய 4 காற்றுகளை அவிழ்த்து விடும்போது வரக்கூடிய சுழல் காற்றும், எலியா பார்த்துட்ட அக்னியும் 2 ஒண்ணு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுல கூட 2 தாட் பிரதர் கொடுக்குறாங்க. 2 தாட் பிரதர் கொடுக்குறாங்க. 2ல ஏதாவது ஒண்ணு தான் நம்ம எடுக்க முடியும். அதுல எதுனா சுழல் காற்று வருது இல்லைங்களா, 4 காற்றுகளை அவிழ்த்து விடுறது, அதுவும் எலியா பார்த்துட்ட அக்னியும் 2 ஒண்ணு. ஏன்னா ஏற்கனவே தெரியும், எலியா பார்த்துட்ட விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் காத்து வருது. அந்த காத்து இந்த காத்து ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. மாறாக வெளிப்படுத்தல வரக்கூடிய 4 காற்றுகள் அவிழ்த்து விடப்பட்டு சுழல் காற்றா மாறுது இல்லைங்களா, அது எதோட கம்பேர் பண்றாருன்னா அக்னியோட கம்பேர் பண்றாரு. இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் கவனிச்சீங்கன்னா எலியா பார்த்துட்டு அக்னி பார்த்தோம் இல்லைங்களா, அக்னிக்கு முன்னாடி என்ன வந்துச்சுங்களாமா, பூமி எதிர்ச்சி வந்துச்சு இல்லைங்களா, அந்த பூமி எதிர்ச்சியும் வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய 7வது வாதை அப்ப ஊத்தும் போது வரக்கூடிய பலமான பூமி எதிர்ச்சியும் 2 ஒண்ணுன்னு பேசியிருக்கிறாங்க பிரதர் ரசல். ஆனா பின்னாட்கள்ல இல்ல அது வேற இது வேற என்று தான் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பேசியிருக்கிறாங்க. அப்போ சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். தேவனுடைய திட்டத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, சோ அப்போ இந்த ஒரு காலப்பகுதியில தேவனுடைய திட்டத்துல வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்துல 7வது வாதை ஊற்றப்படும் போது வரக்கூடிய மகா பூமி எதிர்ச்சியும் எலியா பார்த்துட்ட பூமி எதிர்ச்சியும் 2 ஒண்ணு பேசியிருக்கிறாங்க. ஆனா பட் பின் நாட்கள்ல அப்படி பிரதர் கொடுக்கல. பின் நாட்கள் எப்படி கொடுக்கறாங்கன்னா, எலியா பார்த்துட்ட பூமி எதிர்ச்சிக்கு பின்னாடி வரக்கூடிய அக்னியும், நல்லா கவனிங்க, பூமி எதிர்ச்சிக்கு பின்னாடி வரக்கூடிய அக்னி, அந்த அக்னி தான் வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய பெரிய பூமி எதிர்ச்சி. இது ரெண்டு தான் ஒண்ணுன்னு பேசுறாங்க. ஏன்னா நீங்க பூமி எதிர்ச்சி போட்டதுனால அது இது ஒண்ணு நினைச்சுக்க வேணாம். அப்படி நம்ம எடுத்தோம்னா மீனிங் மாறும், அர்த்தங்கள் மாறும், டிவைன் பிளான் சேஞ்ச் ஆகும், கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இது 7வது வாதைகளுடைய ஊற்றப்படும் போது 7வது வாதையில வரக்கூடிய பலமான பூமி அதிர்ச்சி. சோ இத எலியா பார்த்துட்ட பூமி அதிர்ச்சியோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா கன்ஃபியூஷன் ஆகும். அப்போ பிரதர் சொல்லும் போது இல்ல அது அங்க பார்த்துட்ட பூமி அதிர்ச்சி வேற, இது பலமான பூமி எதிர்ச்சி, பெரிய பூமி எதிர்ச்சி என்று நம்ம பைபிள்ல படிக்கிறோம். இது அக்னியோட ஒப்பிட்டு பேசுறாங்க பாருங்க. அப்போ இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ளும்படியா நான் கேட்டுக்கொள்றேன். சோ ஏன்னா ஏற்கனவே சொன்னது போலதான் பிரதருடைய ரைட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே காரியத்துக்கு 2-3 விளக்கங்கள் கொடுத்திருப்பான். ஏதாவது ஒண்ணுதான் நம்ம எடுக்க முடியும். அப்பதான் டிவைன் பிளான் ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்க முடியும் அன்பானவர்களே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பாயிண்ட் நம்ம அங்க போயிடலாம். சோ இந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இப்ப நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சேம் அதே தான் சொன்னோம் இல்லைங்களா, ரீப்ரிண்ட் 5735ல the great battle of Armageddon, our thought is that Armageddon itself will be the mighty earthquake spoken in Revelation. அப்போ இங்க சொல்லும்போது வெளிப்படுத்தல வரக்கூடிய மகா பூமி எதிர்ச்சி எதை குறிக்குதுங்களாமா, அர்மகதோனை குறிக்குது. அப்போ எலியா பார்த்துட்ட அந்த தரிசனத்துல எது அர்மகதோன், பூமி எதிர்ச்சியா இல்ல அக்னியா? எஸ், அக்னி. அப்போ அங்க வரக்கூடிய அக்னி, இங்க வரக்கூடிய பெரிய பூமி எதிர்ச்சி, இதுதான் 2 தான் ஒண்ணு. அப்ப பாருங்க எப்படி வித்தியாசங்கள் பாருங்க. பழைய ஏற்பாட்டுல நிழல்ல பார்த்துட்ட காரியங்களும் ரெவலேஷன்ல வரக்கூடிய காரியங்களும் உள்ள வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. தேவனுடைய சத்தியங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்போ இது நம்ம பார்த்த பின்னாடி அடுத்த நம்ம விஷயத்துக்கு நம்ம போயிடலாம். அடுத்த காரியத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த சார்ட்டை அடிக்கடி நீங்க மனசுல கொண்டு வாங்க. நம்ம இந்த ஆர்டர்ல பார்த்துட்டு வரோம். சோ இந்த ஆர்டர் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் இல்லைங்களா. காற்று அடிக்கிறதுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய விளைவுனால தான் பூமி எதிர்ச்சி வருது, அதனுடைய விளைவுனால தான் அக்னி வருது. அப்படின்னா காற்று அடிக்கிறது என்ன? பிரதர் ரசல் அவர் நாட்கள் எதிர்பார்த்தாரு 1914க்கு பின்னாடி ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய சம்பவங்கள்ல முதல் சம்பவம் இது எதிர்பார்த்தாரு. அது என்ன தெரியுங்களா? அது நீங்க போய் படிச்சு பாத்தீங்கன்னா பிரதர் ரொம்ப பாருங்க, நிறைய விளக்கம் இருக்குது.
சுருக்கமா சொன்னா உங்களுக்கு புரியும். இந்த காற்று என்ன பண்ணுதாமா, நான் சொல்றாரு பாருங்க, ராஜ்யங்கள் பலமா இருக்கும்போது அதை தூக்கி எறிவது முடியாத காரியம். As long as government is strong, their overthrow will be impossible. அப்ப சொல்றாரு, என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிரேட் வார் ஒண்ணு வரும், ஒரு பெரிய போர் என்ன பண்ணுமாமா, தேசங்களை பலவீனப்படுத்தும். The great war will weaken the nation preparatory to the period of anarchy. அப்போ அனார்கிக்கு கொண்டு போற அளவுக்கு தேசங்கள் வீக் ஆகணும். அதுக்கு ஒரே வழி, ஒரு போர் நடக்கணும் அப்படின்னு தான் என்ன பண்றாருன்னா பிரதர் அங்க பேசுறாங்க. அப்போ இப்படியாக such a great war என்ன பண்ணுங்களாமா, இந்த ஒரு போர் என்ன பண்ண போதாமா, crippling the world financially, discrediting the rulers in the eyes of their peoples, will open the way for anarchy. என்ன பாயிண்ட்னா, பொருளாதார வீழ்ச்சி நடக்கும் இல்லைங்களா, அதனுடைய விளைவு, அந்த பொருளாதார வீழ்ச்சி நடக்கும் போது மக்கள் மத்தியில உலகத்தின் ராஜ்யங்கள் மேல அதிருப்தி காணப்படக்கூடிய நிலைக்குள்ள தள்ளப்படுவாங்க. இது எங்க கொண்டு போய் விட்டுருமாமா, அனார்கிக்குள்ள கொண்டு போய் விட்டுருங்களாம் இல்லைங்களா. அப்ப அந்த பூமி அதிர்ச்சி காலப்பகுதியில அது ஒரு டெம்பரவரி தான். மத அமைப்புகள் சப்போர்ட் பண்றாங்க இல்லைங்களா, அது ஒரு டெம்பரவரி தான். ஆனா கண்டிப்பா அது அனார்கில போய் கொண்டு போய் அங்க விட்டுரும் இல்லைங்களா. எவ்வளவு காலத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்குள்ள கொண்டு போய் அங்க விட்டுருவாங்க. சகோதர சகோதரிகள், ரொம்ப ஆச்சரியமான காலப்பகுதிகள் வரப்போகுது, ரொம்ப ஆச்சரியமா இருக்க போகுது இந்த நாட்களை பார்க்கும்போது இல்லைங்களா. ஓகே, நெக்ஸ்ட், இப்ப அந்த போர் எதை குறிக்குது? பிரதர் ரசல் எதிர்பார்த்தாங்க அந்த போர் என்னன்னு, ஏற்கனவே இந்த கிளாஸ்ல பார்த்த பாயிண்ட் தான். முதலாம் உலக போர் எதிர்பார்த்தாங்க இல்லைங்களா. இந்த முதலாம் உலக போரைத்தான் பிரதர் ரசல் அவர் நாட்டில் எதிர்பார்த்தாங்க, காற்று அடிக்கிறது பத்தி. அதனுடைய விளைவு தான் எங்க கொண்டு போய் முடியுமாமா, மிகப்பெரிய அனார்கில கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு பிரதர் எதிர்பார்த்தாங்க அவர் நாட்கள். இப்ப வரைக்குமே நிறைய பேரு, இன்னைக்கு வரைக்குமே வேதமானவர்கள் இதைத்தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. காற்று வந்துருச்சு, பூமி அதிர்ச்சி கூட வந்துருச்சுங்களா, இப்ப அக்னி வர்றதுக்காக வெயிட்டிங் அப்படின்னா இன்னைக்கு நிறைய வேதமானவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. காற்று வந்துச்சு அப்படின்னா அது குறிக்கிறது முதலாம் உலக போர், இரண்டாம் உலக போர் நம்ம எடுத்துட்டாலும் நினைச்சு பாருங்க, உண்மையிலேயே அந்த 2 உலக போருக்கு பின்னாடி தேசங்கள் வீக் ஆகலைங்க. இப்ப கரண்ட்ல வரைக்கும் தேசங்கள் வல்லரசுகளா இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்படின்னா இது நம்ம முதலாம் உலக போரோட கம்பேர் பண்ண முடியாத அன்பானவர்களே. பிரதர் எதிர்பார்த்தாங்க, நடக்கல, அதான் உண்மையாச்சு. அப்படின்னா வேற ஏதோ ஒரு போர் வரணும். அந்த போர் வந்தா தான் இந்த ஒரு நிலை காணப்படும். எந்த போர் அன்பானவர்களே, யோசிக்கிறோம் இந்த பாயிண்ட். இல்ல பிரதர், இத முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர் நம்ம சொன்னோம்னா, பிரதர் சொன்ன மாதிரி தேசங்களை பலவீனப்படுத்துச்சா? நினைச்சு பாருங்க, இன்னைக்கு உலக அளவுல பொருளாதாரத்துல தேசங்கள் ரொம்ப போயிட்டே பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. அமெரிக்காவா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், இங்கிலாந்தா இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகளா இருக்கட்டும், பொருளாதாரத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க இந்த 2 உலக போருக்கு பின்னாடி. ஈவன் கொரோனா டைம்ல கூட பாத்தீங்கன்னா தேசங்கள் ரொம்ப வீக் ஆகலைங்க, பொருளாதார ரீதியில ரொம்ப கம்மி பெர்சன்டேஜ் தான். அப்ப ஏதோ ஒரு போர் வர வேண்டி இருக்குது, நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம என்னதான் பண்ண போறோம்னா, உங்கள் மத்தியில இதை ஒரு சஜஷன் தான் கொடுக்க போறோம். ஒருவேளை ஒரு போர் இந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படும் அப்படின்னா அது எந்த போரா இருக்கும்? கண்டிப்பா 3ஆம் உலக போர் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 3ஆம் உலக போர் அப்போ சபை பூமியில இருக்க மாட்டான் இல்லைங்களா. இத பத்தி ஒரு கிளாஸ் பார்க்க போறோம். சபை பூமியில இருக்கும் போது 3ஆம் உலக போர் வருமா இல்லைங்களா, இல்ல 3ஆம் உலக போர் வர்றதுக்கு முன்னாடியே சபை ஜனங்கள் மகிமையாக்கப்படுவாங்களா? இது இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம் பாயிண்ட் கிளியர், இது 3ஆம் உலக போர் வாய்ப்பே இல்லை. அப்ப வேற என்ன போரா இருக்கும்? வேற என்ன போர் வரணும்? வந்துச்சுன்னா எல்லா தேசங்களும் வீக் ஆகும். சகோதர சகோதரிகளே, இது சஜஷன் தான் பண்ண போறோம். இத பத்தி ஒரு சப்ஜெக்ட் நம்ம தேவஸ்தமா இருந்துச்சுன்னா ரொம்ப விவரமான வகையில நம்ம பார்க்கலாம். அது என்ன தெரியுங்களா? எஸ், இஸ்ரேல் அரப் வார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வார். நம்ம எதிர்பார்க்கலாம் இது எப்படி, என்ன மாதிரி, என்ன சூழ்நிலை நடக்கும், இதன் விளைவா எப்படி தேசங்கள் எல்லாம் வீக் ஆகும், பிராக்டிக்கலாகவும் பைபிள் வசனத்தோட நம்ம என்ன பண்ண போறோம்னா
வரக்கூடிய நாட்கள்ல இது ஒரு சப்ஜெக்டா நம்ம பார்க்கலாம். அப்பதான் நமக்கு ரொம்ப கிளியரா புரியும். ஆனா நம்ம எதிர்பார்க்கிறோம் இந்த வார்னால தான் ஒரு மிகப்பெரிய தேசங்கள் மீதான ஒரு என்ன சொல்லலாம், பொருளாதார வீழ்ச்சிகள் நடக்க போகுது அன்பானவர்களே. அது மிக முக்கியமா அமெரிக்கா, பிரிட்டன், எல்லா கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் எல்லாரும் வீக் ஆக போறாங்க பினான்சியல். சோ இந்த ஒரு நிலை காரணம் இஸ்ரேல் அரப் வாராக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். முதலாம் உலக போர் இல்லை, இரண்டாம் உலக போர் இல்லை. பட் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அந்த 2 போருக்கு பின்னாடி தேசங்கள் ஒன்னும் வீக் ஆன மாதிரி தெரியலை. ஹிஸ்டரியோட கம்பேர் பண்ணோம்னா அப்படி நடந்த மாதிரி தெரியலை. அது இது எல்லாமே ஃபியூச்சர்ல தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. ஓகே, கடைசியா பாடத்துக்கு முடிவுல வந்துடலாம். சோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு காற்று வரும். அந்த காற்று குறிக்குது இஸ்ரேல் அரப் வார். சங்கீதம் 83ஆம் சங்கீதத்துடைய நிறைவேறுதலாக இருக்கும். இதுதான் எலியா பார்த்த தரிசனங்கள்ல காற்று என்று கண்டுபிடிக்கிறோம். 2வது விஷயம் நம்ம கண்டுபிடிக்கிறோம், பேர் சபை அமைப்புகள் உச்சத்துக்கு போவாங்க, நதி அடிக்கப்படும், விளைவு நதி பிரிக்கப்படும், தேவனுடைய பிள்ளைகள் மீதான பாடுகள் மற்றும் உபத்திரவங்கள் வந்து சபை மகிமையாக்கப்படுவாங்க. அப்போ இது எல்லாமே அந்த கருப்பு கலர்ல போட்டுக்கொள்ளீங்களா, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 13 - 18 நிறைவேறுதலும், சங்கீதம் 149 மற்றும் யோவான் கொடுத்த சாட்சி, இதெல்லாமே யோர்தானுடைய அடிக்கப்படுதலும் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோவான் சிறையில் இருக்கிறாரு மற்றும் தலை சிறைச்சேதம் பண்ணப்படுறாரு. இதெல்லாமே சபை மீதா வரக்கூடிய பாடுகளோடு நம்ம கம்பேர் பண்றோம். இது எப்ப நடக்கும்? எஸ், பூமி அதிர்ச்சியில நடக்கும். 3வது காரியம், சபை மகிமையாக்கப்பட்ட பின்னாடி, கதவு அடைக்கப்பட்ட பின்னாடி இல்லைங்களா, அதுக்கப்புறம் நடக்கும் பாபிலோனின் வீழ்ச்சி. அது குறிக்குது வாதைகள் இருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அர்மகுதோர் நடக்கும், தேசங்கள் எல்லாம் பலவீனமாகும், 3ஆம் உலக போர் வரும் இல்லைங்களா. சோ எல்லா ராஜ்யங்களும் உலகத்தின் மீது வரக்கூடிய உபத்திரவங்கள் மூலமாக எல்லா உலகத்தின் ராஜ்யங்களுமே அங்க பலவீனம் ஆயிட்டு கடைசியில இந்த ஒரு காரியங்களுடைய கிளைமேக்ஸ் தான் 3ஆம் உலக போர். இஸ்ரேல் மற்றும் கோக் அதை படிக்க போறோம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துடைய காரியங்கள் என்ன என்பதை. சோ இதுதான் நம்ம கிளைமேக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது எப்ப நடக்கும்னா அக்னி வரும்போது. அப்போ சகோதர சகோதரிகளே, நீங்க எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்க என்று நம்புறோம் இந்த சத்தியங்கள். இது பிரதர் ரசல் அவங்களுடைய ஸ்டடீஸ்ல இருந்து தான் பார்த்திருக்கிறோம். இந்த ஒரு காரியங்களை வச்சுதான் இந்த ஆர்டர்ல டிவைன் பிளான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சோ அப்போ தேவனுடைய கிருபையில இந்த காரியங்கள் நம்ம புரிஞ்சாச்சு. இப்போ ஒரு சின்ன ஒரு அனலைஸ் பார்க்கலாம், கவனிங்க. காற்று வரும்போது சபை மாம்சத்துல இருப்பாங்களா? ஆமா, இருப்பாங்க. பூமி எதிர்ச்சி வரும்போது சபை மாம்சத்துல இருப்பாங்களா? கண்டிப்பா இருப்பாங்க. ஆனால் அக்னி வரும்போது, அர்மகுதோன் வரும்போது அப்ப இருப்பாங்களா கேட்டீங்கன்னா இல்ல, சபை மகிமையில போயிருவாங்க. சோ இந்த ஒரு கிளியர் வியூ தான் தேவனுடைய வார்த்தைகளில் இருந்தும் சகோதர எழுத்துக்களில் இருந்தும் நாம் பார்க்கிறோம். தேவன் தாமே கிருபை செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.